அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க, புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. கண்ணின் மணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. கண்ணின் மணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. ஆண்டவர் இயேசு அவனியில் உதிக்க ஆகட்டும் என்றாயே. இறை அருளின் துணையால் அன்பின் மிகுதியால் அடிமை நான் என்றாயே. ஆண்டவர் இயேசு அவனியில் உதிக்க ஆகட்டும் என்றாயே. இறை அருளின் துணையால் அன்பின் மிகுதியால் அடிமை நான் என்றாயே. ஜபமாலை சொல்லுமென்றாய், மனமாற வேண்டுமென்றாய். ஜபமாலை சொல்லுமென்றாய், மனமாற வேண்டுமென்றாய். அருள் நிறை மரியே ஆண்டவன் தாயே வாழிய வாழியவே. அன்னையே வாழ்க, அழகே வாழ்க, வாழிய வாழியவே. புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே புகழ்கின்றோம் உம்மையே. அருள் வரம் வேண்டி வருகின்ற மாந்தர் குறைகளை தீர்ப்பாயே. பாவ இருளினில் உழலும் நிறைவின்றி அலையும் மனங்களை காப்பாயே. அருள் வரம் வேண்டி வருகின்ற மாந்தர் குறைகளை தீர்ப்பாயே. பாவ இருளினில் உழலும் நிறைவின்றி அலையும் மனங்களை காப்பாயே. விண்மீனாய் எழுந்து நின்றாய், முழுமதியாய் உலகில் வந்தாய். விண்மீனாய் எழுந்து நின்றாய், முழுமதியாய் உலகில் வந்தாய். அருள் நிறை மரியே ஆண்டவன்
வாழிய வாழியவே. அன்னையே வாழ்க, அழகே வாழ்க, வாழிய வாழியவே. புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. கண்ணின் மணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. கண்ணின் மணி போல் என்னை என்றும் பாதுகாக்கும் அன்னையே. புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. புவி போற்றும் அன்னையே, புகழ்கின்றோம் உம்மையே. மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 28 முதல் 38 வரை. அந்நாட்களில் பவுல் ஏபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவார்கள். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தையை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 11 - 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல.
உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, டாமி என்பவர் அமெரிக்காவில் வாழும் ஒரு போதகர். அவர் காட்ஸ் ட்ரீம் டீம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் அவர் இயேசு தந்தையாக இறைவனிடம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் அவருக்கு பதில் கிடைத்தது. ஆனால் இயேசுவின் ஒரே ஒரு ஜெபத்திற்கு மட்டும் தந்தை இதுவரை பதிலை தரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஜெபம் ஒற்றுமைக்கான ஜெபம் என்று சொல்லி தொடர்ந்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கின்றார். இயேசுவின் குருத்துவ ஜெபம், தி பிரீஸ்ட்லி பிரேயர் ஆஃப் ஜீசஸ், யோவான் நற்செய்தி 17வது பிரிவில் காணப்படுகின்றது. இச்செபத்தில் இயேசு தன்னை பின்பற்றுபவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுகின்றார். தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்றும், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்றும் மன்றாடுகின்றார். வசனம் 21. இயேசுவின் இந்த ஜெபத்தை தான் கடவுள் இன்று வரை கேட்கவில்லை என்று ஆதங்கத்தோடு தாமே பகிர்ந்து கொள்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் இந்த ஜெபத்திற்கு கடவுளால் பதில் தர முடியாது, மனிதர்களாகிய நாம் தான் பதில் தர முடியும் என்பதுதான் உண்மை. நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக இருந்தாலும் அந்த கடவுளின் விருப்பத்திற்கே முடியாது என்று மறுப்பு தெரிவித்து ஆணவத்தோடும் அகந்தையோடு வாழுகிற சுதந்திரம் நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவேதான் இயேசு விரும்பிய ஒற்றுமை இதுவரைக்கும் காணல் நீராகவே இருந்து வருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடப்பதற்கான காரணங்களும் அதற்கு காரணமானவர்களும் நமக்கு வெளியே கிடையாது, நமது மத்தியிலேயே இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர், எனவே விழிப்பாக இருங்கள் என்கின்றார். உண்மையை சுயநலனுக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ திரித்து கூறுகின்ற பொழுது அங்கு பிளவுகளும் பிரிவினைகளும் ஏற்படுவதை தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு குழுமத்தில் வாழுகின்ற நபர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையுணர்வு இருக்கின்ற பொழுது வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களும் பிரச்சனைகளும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வெளியிலிருந்து வருகின்ற தாக்குதல்கள் பின்னணியில் குடும்பம் மற்றும் குழும உறவுகள் இன்னும் ஆளப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. காரணம், இணைந்து பிரச்சனை எதிர்கொள்வதன் காரணமாக, இணைந்து போராடுவதன் காரணமாக அவர்களுக்கிடையேயான பிணைப்பு அவர்களுக்கு தெரியாமலேயே ஆழமாகிறது. அதே வேளையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான ஒற்றுமை அதிகமாக இல்லாத பொழுது வெளியிலிருந்து வருகின்ற சிறு பிரச்சனைகள் கூட இவர்களை பிரித்துவிட வாய்ப்பு உண்டு. நெருப்பு மெல்லியதாக இருக்கின்ற பொழுது சிறு காற்று கூட அதை அணைத்து விடுகின்றது. அதே நெருப்பு பெரிய அளவில் எரிகின்ற பொழுது காற்று எவ்வளவு வேகமாக வீசினாலும் நெருப்பும் அதற்கு ஏற்ப இன்னும் அதிகமாக எரிகிறது. குடும்ப நபர்களுக்கிடையேயான உறவு சிறிய அளவிலும் பட்டும் படாமலும் இருந்தால் ஒரு சிறு பிரச்சனை கூட அவர்களது உறவை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் அதே உறவு பற்றி எரிகின்ற நெருப்பாக உத்வேகமிக்கதாக இருந்தால் வெளியிலிருந்து வீசும் எந்த பிரச்சனை காற்றும் உறவின் உத்வேகத்தை கூட்டத்தான் செய்யும், குறைக்க முடியாது. திருவானந்த வாரியார் இவ்வாறு சொல்கின்றார்: மூங்கில் காடுகள் எரிவதற்கு வேறு காரணங்கள் ஏதும் தேவையில்லை, அவை ஒன்றோடொன்று உரசினாலே போதுமானது.
நாம் நம்மையே அழித்துக் கொள்ள நமக்குள்ளிருக்கும் உரசல்களை போதுமானவை, வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லை என்று சொல்கின்றார். ஜெபம். இறைவா, இன்றைய நாளில் என் பேச்சும் செயல்பாடுகளும் ஒற்றுமையின் கருவிகளாக இருக்க வரம் தாரும். ஆமென். தாயும்